கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது அவருடைய வழிநடத்தலும் அவர் நம் கூட இருப்பதும் நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், இன்று அவருடைய வார்த்தையை தியானிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, வாஞ்சை ஒரு மனுஷனுக்கு இப்போ தண்ணி இல்லை, மிருகங்களுக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் அது ரொம்ப வாஞ்சை இருக்குது. எப்படா கிடைக்கும், எப்படா வரும் மழை காலம், எப்போ வரும், நமக்கு தண்ணி குடிக்கணும், இந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லி அது அங்கே எங்கே பார்க்குது. பாருங்கள், தாகமாக இருக்குது, வாஞ்சியாக இருக்குது, எப்படியாட்டும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை நினைக்கி அந்த மிருகங்களோ மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் இப்படி தான். பாருங்கள், அந்த நீரோடைகளிலே வாஞ்சித்து கதறுவது, அதாவது எப்படியாடு தேவைப்படுதில்ல, அது எப்படியாடு பெற்றே தீரணும், நீர் குடிச்சே ஆகணும், அதற்கு இல்லைன்னா அதுக்கு அழிவு தான். அதே போல் பாருங்கள், தேவனை என் ஆத்துமாவும் உன்னை வாஞ்சிக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சிலருக்கு ஆத்துமா, நம்ம ஆத்துமா ரொம்ப முக்கியமாக வளர செய்யணும். சரீரத்துக்கான பலன்கள் நிறைய மனுஷனால் தேர்ந்தெடுத்து செஞ்சிடலாம். ஆனால் உள்ளான ஆத்துமா நிறைய பேர், எத்தனை பேர் யோசிக்கிறாங்க, அதை நான் வளர்த்து கொள்ளணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை நாடணும், கர்த்தருக்குள்ளே வரணும், கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் தான் என்னை ரட்சிக்கிறார், அவர் தான் என்னை மீட்டெடுத்தார், அவர் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்ல அளவுக்கு இந்த ஆத்மாவை உள்ளுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கணும். பாருங்கள், இந்த வாஞ்சை அதான் சொல்லுது, என் தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்கள், ஆத்மா, அதான் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்துக்கு சில உணவுகள் உண்டு, ஆனால் உள்ளான ஆத்மா எப்படி இருக்குது அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். பாருங்கள், நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க, என்னதெல்லாம் அதை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னதெல்லாம் வழிநடத்தி அதை தான் வெளியே அவுட்புட்டாக வரப்போகிறது. ஆகையால் நம்முடைய வாஞ்சை எங்கே இருக்க வேண்டும் என்றால் ஆத்மாவோட இருக்க வேண்டும். ஆத்மா அதாவது தேவனை அறிகிற அறிவு உள்ளக்குள்ள பொங்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தியானம் முன்பாக இருக்க போகிறேன். ஆகையால் எனக்கு எந்த விதத்திலுமே எனக்கு நெருக்கங்கள் துன்பங்கள் எதுவும் வராது. ஏனென்றால் நான் உம்மை தேடுகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உமக்காகவே நான் வாழ எனக்கு என்னுடைய சரீரத்தை உமக்காக ஒப்பு கொடுத்தேன். ஆக நீர் இப்பொழுது என் சரீரத்துக்கு நீர் ஆளுகை செய்கிறது. முந்தி பிசாசிட்ட இருந்தோம், ஆனால் அதையெல்லாம் மீட்டு கொடுத்தார் நம் தேவன் கல்வாரி சிலுவையிலே. பாருங்கள், அதையெல்லாம் மீட்டு கொடுத்து நமக்கு ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். இப்படி வாஞ்சியாக இருக்கணும். பாருங்கள், நம்முடைய சரீரம் பாருங்கள், அதுக்குள்ளே சென்று ஆத்மாக்குள்ளே திணிக்கணும். நம்முடைய சரீரத்துக்குள்ளே எப்படி தேவைப்பட்ட உணவு கொடுக்கும், அதே போல் நம்ம ஆத்மா அதற்குள்ளே வாஞ்சியாக இருக்கணும். என் கர்த்தரை தேட போகிறேன், என் கர்த்தருக்காக நன்றி செல்ல போகிறேன், என் கர்த்தருக்காக பாட போகிறேன், என் கர்த்தரை தேடுதல் மூலமாக அவர் என்னை நான் தேடுவதற்கு முன்பாக அவரே தேடி வந்து நிற்கிறேன். என் பிள்ளை எப்போ வருவான், எப்போ செய்வான் அப்படின்னு நம்ம பாருங்கள். உலகத்திலே பாருங்கள், தாய் தாப்பன் பிள்ளையெல்லாம் வெளியே போச்சுன்னா எப்போ வருவான், என்ன செய்வான் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. 4-5 ஃபோன் அடிப்பாங்க, திரும்ப ஐயா எங்கே நிற்கா, ஐயா எங்கே போயிருக்கீங்க எல்லாம் அப்படி சொல்லி அன்பாக அவங்களை கேட்பாங்க. அதே போல் நம்மை படைத்த அந்த பரலோக பிதா நம்மளை விட்டு வர விடமாட்டார். ஆகையால் நம்முடைய உள்ளம் ஆத்மாவிலே வாஞ்சியாக இருக்கணும். ஏனென்றால் அவர் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்து அறிந்து கொள்ளும்போது சரீரம் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் உள்ளுக்குள்ளார அந்த எண்ணத்தை நீங்கள் அறிந்தாலே போதும், வெளிப்பிரகாரமான எல்லாமே அப்படித்தான் அமையும். அதனால தான் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். உன் எண்ணங்கள் எப்படிதே நீ அப்படி தான் இருப்பாய். ஆகையால் உள்ளத்திலே எண்ணத்தை நீ வைத்திருக்கிற, உள்ளத்தில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, உள்ளத்துக்குள்ளே கர்த்தரை அறிஞ்சிருக்கியா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறியா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் மட்டும்போது அந்த வார்த்தை கொண்டு தன்னுடைய மனதை பொருந்துகிறாயா, இப்படிப்பட்ட காரியங்கள் அதை அந்த காரியத்தை நீ எடுத்துக்கொள்வதற்கான பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாயா, கல்வாரி சிலுவை நீ அறிந்திருக்கிறாயா, இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயா, அவர் ரட்சகர் உன்னை மீட்டெடுத்தாரே அதில் உனக்கு புரிகிறதா, இதெல்லாம் நமக்கு தெரியணுவாங்க. நம்மை கொண்டு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆகையால் நான் அவர் வாஞ்சையாக தேடுதனால் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது.
இப்படித்தான் அவர் உங்களை தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த ஆத்மாவை உண்மை வாஞ்சி, அதாவது ஆத்மா வாஞ்சிக்கிறதை நீங்கள் அதிகமாக பலத்தை கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.